மேபி நீங்கள் ஒரு சில முறை வந்து திட்டமிட்டிருக்கலாம், அந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், புரியுது. அதுக்காக மறுபடியும் திட்டமிட தயங்கக்கூடாது. போன முறை திட்டமிட்டேன், தோல்வி அடைஞ்சிருச்சு, அதை நான் ஃபாலோ பண்ணல. அதனால என்ன? மறுபடியும் இன்னொரு திட்டமிடுங்க, இன்னொரு திட்டமிடுங்க. ஏபிசிடின்னு இசட் வரைக்கும் போங்க. பரவாயில்ல, ஆங்கிலத்தில் தானே இசட் வரைக்கும் இருக்குது, தமிழில் கொட்டி கிடக்கு. நீங்கள் கால ஆரம்பிச்சு அகரத்தில் ஆரம்பித்து ஆயுத எழுத்து வரைக்கும் திட்டமிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப திட்டமிட்டுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு முறை வந்து அந்த திட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்ட்டுனா அதோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். கடைசியாக ஒரு விஷயம் இதுதான், மேக் அ பிளான், ஸ்டிக் டு இட். நிறைய நம்ம இதில் வந்து ஜோக் எல்லாம் சொல்லலாம். என்னது, நான் இந்த மாதிரி தான் ஜனவரி 1ஆம் தேதி திட்டம் போட்டேன், ஆனால் ஃபாலோ பண்ணல. அப்போ திட்டம் போட்டேன், இப்போ திட்டம் போட்டேன், ஆனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்படி தான் அதெல்லாம் புரியுது. மேபி நீங்கள் ஃபாலோ பண்ண கூட விட்டுருக்கலாம், ஆனால் அது பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஒரு திட்டம் போடுங்க. பலாயிரம் தரம் அந்த திட்டம் தோல்வி போனால் கூட மறுபடியும் ஒரு திட்டம் போடுங்க. ஏதாவது ஒரு முறை அந்த திட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை ரெகுலராக அந்த பிளானை முடிச்சு ஒரு முறை அந்த பிளானை வந்து போட்ட திட்டத்தின்படி ஒரு முறை ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணி ஒரு ரிசல்ட்டை பார்த்துட்டீங்க அப்படின்ட்டுனா அதுக்கப்புறம் அது ரொம்ப பிடிச்சி போயிடும் உங்களுக்கு. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். வைகை புயல் வடிவேல் அவர் சொல்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்ட்டுனா, எது பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி. பட் பிளான் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த பிளானில் என்ன பண்ணணுமோ அதை வந்து ஸ்டிக் டு இட். அதில் திட்டமிட்டதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும்.